கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசிர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். இவ்வாரமும் இந்நிகழ்ச்சியை கேட்டு ஆசிர்வதிக்கப்படுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. இந்நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். இனி கேளுங்கள் ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஃபீபா நிலையம் தயாரித்தளிக்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும், நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும், நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கும் தேவனே, இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் ஏறெடுக்கும் ஜெபமும் ஆராதனையும் உம்முடைய நாம மகிமைக்கென்று இருப்பதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏறெடுக்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். இந்த வேளையிலே நாம் நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் சேர்ந்து கிறிஸ்து சபை பாமாலையில் சர்வத்தையும் அன்பாய் காப்பாற்றிடும் மெய் கர்த்தாவே என்ற பாமாலையை சேர்ந்து பாடுவோம். நாம் இப்பொழுது தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவ அறிக்கையை ஏறெடுப்போம். உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும்
சிநேகமுமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனஸ்தாபத்தோடு அறிக்கையிடுங்கள். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையாய் விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குதத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளினின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய நாளுக்கான வேத பகுதியை வாசிக்க கேட்போம். இன்றைய பெந்தகோஸ்தே ஞாயிறுக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட திருமறை பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் திருவசனம் 1 தொடங்கி 11 வரை. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்ததையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். மறுஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாயிருப்பார்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை தமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். லட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகனபலியை வெறுக்கிறேன். நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி அவர்களுடைய நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சுதந்திரமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். என் தேவனுக்குள் என் ஆத்துமா கலிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்கள் எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமுண்டாவதாக. வேத பாகத்தை வாசிக்க கேட்ட நாம் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று துதிப்போம் அல்லேலூயா பாடி என்ற பொதுவான பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி
நடமாடும் கொள்ளை நோயை கண்டும் பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திட ஜெயித்திடுவே. பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திட ஜெயித்திடுவே. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் எங்கள் அடைக்கலமாமே. ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. தேவன் எங்கள் அடைக்கலமாமே. ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. சர்வவல்ல தேவன் காவலமாயிருந்து விடுவித்து காத்திடுவார். சர்வவல்ல தேவன் காவலமாயிருந்து விடுவித்து காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி தூவிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். தூவிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே சர்ப்பங்களை மிதித்திடுவேன். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே சர்ப்பங்களை மிதித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி பாதம் கையில் இன்று விடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர். பாதம் கையில் இன்று விடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர். ஒரு பொது பாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். ஒரு பொது பாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. நாம் இப்பொழுது தேவனுடைய செய்தியை கேட்க நம்முடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்துவோம். இன்றைய செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் பெங்களூரு பகுதியில் போதக ஊழியம் செய்து வரும் ரெவரன் கிறிஸ்டோபர் அவர்கள். நேயர்களின் சார்பாக அவரை வரவேற்கிறேன். இப்பொழுது அவர் தேவ செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொள்வார். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம். உயிர்த்தெழுந்த இரட்சகர் நமக்கு ஒரு நல்ல ஆராதனை வேளையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கே கனமகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் நாம் தியானிக்கப் போகிற அருள் செய்தியினுடைய நாளை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது பெந்தகொஸ்தே ஞாயிறு என்று நாம் அழைக்கின்றோம். பெந்தகொஸ்தே ஞாயிறு திருமறை ஒழுங்கின்படி பரலோகத்தின் தெய்வம் அங்கே எப்படி அழகாய் பரிணமிக்கப்பட்ட, ஒழுங்கு செய்யப்பட்ட, நேர்த்தி செய்யப்பட்ட வரைமுறைகளை வைத்திருந்தாரோ, எப்படி பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், தூய ஆவியாகிற கடவுள், இந்த திருத்துவ கடவுளை நாம் பார்க்கும் பொழுது
ஆண்டவராகிய கிறிஸ்து பூலோகத்திலே ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றி பரலோகம் சென்ற பின்பு தான் வாக்களித்தபடி அனுப்பி வைத்த பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு மாபெரும் புரட்சி பிரளயத்தை இன்னும் சொல்லப்போனால் பரலோகத்தினுடைய காணக்கூடாத ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியாகிய தமது அருள் பொழிவை திருப்பொழிவாக அன்றைக்கு கூடியிருந்த 120 பேர் கூடியிருந்த மேலறையில் அழகாய் அத்தனை பேர் மீதும் வந்து இறங்கியிருக்கிறார். ஏசாயா 61ஆம் அதிகார வசனம் 1 தொடங்கி 11 வரை முதல் குறிப்பாக அபிஷேகம் பண்ணப்பட்டவரின் அருள்பணி மற்றும் தாக்கம். அபிஷேகம் பண்ணப்பட்டவரின் அருள்பணி மற்றும் தாக்கம். யார் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்? நாம் ஏற்கனவே ஒரு முன்னுரையில் கேட்டோம். இறை ஒழுங்கு, தெய்வீக ஒழுங்கு. பரலோகம் ஒழுங்குள்ளது. பரலோகத்தின் தூதகணங்கள் ஒழுங்காய் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். பரலோகத்தினுடைய ஆட்சி மன்றமும் ஒழுங்காய் இயங்கக்கூடியது. பரலோக ராஜ்யமும் ஒழுங்காய் நிகழக்கூடியது. அந்த இயக்கத்திற்கு ஒப்பனையாக பூலோகத்திலே அவர் படைத்த மனுக்குலமும் அப்படித்தான் இயங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஒழுங்குமுறையை, ஒரு வரைமுறையை ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஆனால் அந்த வரைமுறையில் எத்தனையோ மீறுதல்களும் நெறிமுறையில் ஏற்பட்ட அநேக நிஷ்டூரங்களும் சொல்லி மாளாதவை. அதற்குத்தான் கிறிஸ்துநாதர் பூமியிலே பாவங்களை மன்னிக்க, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து வந்தார் என்பது அதனுடைய தாற்பயம். ஆகவே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று பார்க்கும் பொழுது யார் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று பார்த்தால் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய அருள்பணி எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டிலே தோன்றப்போகிற அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தான் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதிலே எந்தவித கிஞ்சித்தும் ஐயமில்லை. ஆக ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 11 வரை பார்த்தால் அங்கே அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய அருள்பணி பெரிய குறிப்பாக பார்த்தோம் என்று சொன்னால் ஏறக்குறைய ஒரு 12 அருள்பணி வருகிறது. 12 அருள்பணி. அதிலே நாம் முக்கியமாக பார்க்கிறோம் என்ன என்று சொன்னால், ஒடுக்கப்பட்டோரை விடுதலையாக்குதல், சிறைப்பட்டோரை மீட்டுக்கொள்ளுதல், நற்செய்தி அறிவித்தல். இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான் இந்த அருள்பணி ஆற்ற முடியும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இரண்டாவது குறிப்பாக சங்கீதம் 107 திருவசனம் 31 தொடங்கி 43 வரை ஆண்டவரின் நன்மைக்காகவும் மனுக்குலத்திற்கு அவர் செய்த அற்புதமான செயல்களுக்காகவும் துதித்தல் என்ற குறிப்பு கிடைக்கிறது. ஆக 107ஆம் சங்கீதத்தை பாடிய சங்கீதக்காரர் அந்த திருவசனங்களிலே ஆண்டவரின் நன்மைகளை பற்றி பார்க்க. ஆக அருள்பணி என்பது நன்மைகளின் மூலாதாரம். அருள்பணிதான் ஆண்டவனுடைய அருள்பணி. எப்படி? அவர் நமக்கு செய்த நன்மைகளை அருள்பணிகளாக பார்க்கலாம். எப்படி? நன்மைகள் என்னென்ன? மனிதகுலத்திற்கு அருள்நாதர் இயேசு கிறிஸ்து செய்த நன்மைகளை நினைத்து பார்த்தோம் என்றால் பட்டியலிட முடியாது. இதை எப்படி எடுத்துக்கொள்வோமா? 1, விண்ணகத்தின் தெய்வம் மன்னகத்தின் மக்களாகிய நம்மை நேசித்தது முதல் நன்மை, அன்பு. 2வது, அவர் நமக்காக கொடுத்த ஒரு பெரிய கூட்டுறவாகிய ஒரு சமூகம், குடும்பம். 1 அன்பு, 2வது குடும்பம், 3வது குடும்பத்து பிள்ளைகளோடு நாம் வாழ்வதற்கான ஐக்கியம், 4வது சாட்சி, 5வது வேறுபிரிக்கப்பட்ட வாழ்வு, 6வது ஆத்தும ஆதாயம். நாம் இறை மக்களாகிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளும் பொழுது ஆண்டவரிடத்தில் பெற்ற நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லுகின்ற காரியம் இருக்கிறதே, அதுதான் ஆத்தும ஆதாயம். அதை இப்படி சொல்லலாமே, அவர்களை கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்துதல், ஆற்றுப்படுத்துதல். ஆக 1 அபிஷேகம் பண்ணப்பட்டவரின் அருள்பணி மற்றும் தாக்கம். 2வது ஆண்டவரின் நன்மைக்காகவும் மனுக்குலத்திற்கு அவர் செய்த அற்புதமான செயல்களுக்காகவும் துதித்தல். 3வதாக அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் திருவசனம் 1 தொடங்கி 13 வரை கிடைக்கின்ற குறிப்பு என்ன என்று சொன்னால், ஆவியானவரின் ஞானஸ்நானத்தின் மூலம் அப்போஸ்தலர்கள் எவ்வாறு வல்லமை பெற்றார்கள் என்பதை கூறுதல். எப்படி? ஆவியானவரின் ஞானஸ்நானத்தின் மூலம் அப்போஸ்தலர்கள் எவ்வாறு வல்லமை பெற்றார்கள் என்பதை கூறுதல். இவர்கள் எடுத்தவுடனே அப்போஸ்தலர்களாக வரவில்லை. இவர்கள் முதலாவது யார்? நம்ம அனைவரும் அறிவோம், 12 அப்போஸ்தலர்கள். இந்த அப்போஸ்தலர் என்கிற பட்டத்தையோ அல்லது ஒரு மேன்மையான பொறுப்பை எடுத்தவுடனே அவர்கள் பெறவில்லை. அதை நாம் கொஞ்சம் கடந்து போக வேண்டும். முதலாவது அவர்கள் யார்?
சாமானிய செம்மான்கள், அந்த மீனவர்கள். இப்படி பார்க்கும் பொழுது இந்த மீனவர்கள் சாமானிய மக்களாய் இருந்த பொழுது அவர்களுக்கு அடிப்படை வாழ்விலே கடலையும் வலையையும் மீனையும் தவிர ஒன்றும் தெரியாது. ஒரு பாவமான ஒரு சூழலிலே இருந்தவர்கள்தான். இப்படிப்பட்ட பரிதாபமான மக்களை ஆண்டவர் அழைத்து, சாமானிய மக்களை நமக்கு அழைத்து அன்பை கொடுத்து, தமது அருள் பொழிவை கொடுத்து, அருள்பணியின் பயிற்சியை கொடுத்து, அதிகாரம் அளித்து, அபிஷேகித்து, அனுப்பிவித்து, அந்த அனுப்பிவிக்கப்பட்டவர்கள் என்கிற நிலைதான் இங்கே அப்போஸ்தலர் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் அப்போஸ்தலர் என்றால் அர்த்தம் என்ன? அனுப்பப்பட்டவர்கள். இப்படி அவர்கள் அனுப்பப்படுகிறது எதற்காக? நற்செய்தி அறிவிக்க. மத்தேயு 28ஆம் அதிகாரம் திருவசனம் 18 தொடங்கி 20 வரை, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. சீஷர் ஏன் ஆக்கப்பட வேண்டும்? சீஷர் என்று சொன்னால் ஒரு பின்னடியார், குருவுக்கு தொண்டனாக இருக்கிறவர். ஆக கிறிஸ்துனுடைய அன்பை அப்படியே பின்பற்றி நடப்பதற்குத்தான் அப்போஸ்தலர்களை ஆண்டவன் அனுப்புகிறார். ஆக அவர்களை அனுப்புவதற்கு தேவையானது என்ன என்று சொன்னால் வல்லமை. அந்த வல்லமையாகிய சத்துவத்தை பரிசுத்த ஆவியானவர் அந்த இறை ஒழுங்கின்படி அவர்களுக்கு பொழிந்தருளுகின்றார். அந்த பரிசுத்த ஆவியானுடைய பொழிந்தருதலுக்கு ஒரு இன்னொரு பெயர் என்ன என்று சொன்னால் ஆவியானவரின் ஞானஸ்நானம், பொழிந்தருளல். அது திருமுழுக்கு என்று பார்க்கிறோம். இது என்ன திருமுழுக்கு? அக்னி திருமுழுக்கு. பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானம்தான் அன்றைக்கு மேலறையிலே பொழிந்தருளப்பட்ட ஒரு திருப்பொழிவு, அருள் பொழிவு. ஆக அந்த பொழிவிலே தான், திருப்பொழிவிலே தான் அப்போஸ்தலர்கள் வல்லமையை பெறுகிறார்கள். அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில் படித்தால் ஒரு சரித்திர புஸ்தகம். அந்த வல்லமையின் மூலம் என்னென்ன நிகழ்ந்தது? 4 காரியங்களை மாத்திரம் மனதில் வைப்போம். அப்போஸ்தலர்கள் பெற்ற அந்த பரிசுத்தாவினுடைய வல்லமையின் நிமித்தம், 1, அவர்கள் சாட்சிகளாக ஜீவித்தார்கள். 2வது, சத்திய வார்த்தைகளை தைரியமாக போதித்தார்கள். 3வது, சகல ஜனங்களுக்கும் ஒரு மாபெரும் ஒரு புரட்சியை, ஆன்மீக புரட்சியை ஏற்படுத்தினார்கள். 4வது, இன்றைக்கும் சகல தேசத்துக்கும் அவர்கள் வழியாய் இறையன்பு போவதற்கு மூல காரணமாய் மாறினார்கள். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். 5000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு படிக்காத கல்வி அறிவில்லாத பேதுரு ஐயா, அவர் வழியாக எத்தனை மாபெரும் ரட்சிப்பு! இதைத்தான் பரிசுத்தாவின் வல்லமை. ஒரு வேலைக்காரின் சிறிய வேலைக்கார பெண் முன்பதாக மறுதளித்த பேதுரு ஐயா எப்படி மாபெரும் வல்லமை நிகழ்த்தினார்? பரிசுத்தாவின் அபிஷேகம். 4வது நிறைவாக லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் திருவசனம் 16 தொடங்கி 21 வரை பார்க்கும் பொழுது அருமையான ஒரு நிறைவுரை கிடைக்கிறது. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 11 வரை சொல்லப்பட்ட அந்த ஏசாயா தீர்க்கதரிசனம் எழுதி வைத்த 12 பெருங்குறிப்புகள் இங்கே பிரதிபலிப்பாக மலர்கின்றது. எப்படி? அபிஷேகநாதர் இயேசு கிறிஸ்துவின் அருள்பணியை பற்றி நமக்கு இந்த மேற்கண்ட பகுதிகள், விசேஷமாக ஏசாயா 61:1 தொடங்கி 11 வரை, சங்கீதம் 107 31 தொடங்கி 43 வரை, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 13 வரை, இந்த பகுதிகளெல்லாம் முத்தாய்ப்பு செய்து பிரதிபலிக்கின்ற பகுதி தான் லூக்கா 4ஆம் அதிகாரம். அதிலே 16 தொடங்கி 21 வரை அபிஷேகநாதர் இயேசு கிறிஸ்துவின் அருள் பணியை பற்றி இந்த பகுதிகள் நமக்கு விலாவாரியாய் விவரிக்கின்றது. ஆக நமக்கு கிடைக்கக்கூடிய வாழ்வியல் பாடங்கள் என்ன? 1, ஏழைகளை நாம் அணுக வேண்டும். ஏழைகளை அணுக வேண்டும். கிறிஸ்துநாதர் பூமியிலே வந்து முதலாவது வருகையிலே 7 நோக்கங்களை நிறைவேற்ற வந்தார். அதிலே ஏழைகளை போய் அருள்நாதர் பார்த்திருக்கிறார், சந்தித்திருக்கிறார். ஏன் ஏழைகள்? பூலோகத்திலே மனிதர்களால் ஏழை ஆக்கப்பட்டவர்கள்தான் இந்த ஏழைகள். பிறப்பால் அவர்கள் ஏழைகள் அல்ல. அன்றைக்கிருந்த சமூகத்து மக்கள் கோலோச்சுதல், எதேச்சதிகாரம், அடக்குமுறைகள், ஆணவங்களிலே ஐஸ்வர்யங்கள் தலை தூக்கியது. பாவம், ஏழை மக்கள் தரந்தாழ்ந்து போனார்கள். ஆக பொருளாதாரத்திலே தாழ்வு கண்டவர்களை, தாழ்ச்சி கண்டவர்களை அவர்கள் இனி வீழ்ச்சி கொள்ளக்கூடாது என்பதற்காக அந்த மேல்வர்க்கத்தினர் சூழ்ச்சிகளை அருள்நாதர் தூக்கி எறிந்து வளர்ச்சியை கொடுத்தார். ஆம், அதுதான் உண்மையான ஆவிக்குரிய எழுச்சி. இப்படி பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் ஏழைகளை அணுக வேண்டும். 2வது, சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை விடுவிக்க வேண்டும். யார் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள்? 1, பாவத்தினாலே சிறைப்பிடிக்கப்பட்டார்கள்.
இரண்டாவது மீறுதலினாலே சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். மூன்றாவது அக்கிரமத்தினாலே சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். முதல் சிறைக்கூடம் எங்கே இருக்கிறதுன்னு சொன்னால் நமது மனம்தான். நமது மனம்தான் முதல் சிறைக்கூடம். ஆனால் ஆண்டவனின் கர்த்தருடைய சத்திய பாசறை, சத்திய கூடம் நமக்கு எப்படி வெளிப்படுகிறது என்று சொன்னால் அதை கலைக்கூடம் என்று சொல்லலாம். எப்படி வெளிப்படுகிறது? நீங்கள் சிறைப்பட வேண்டாம், இனி நாம் அடிமைப்படக்கூடாது. அதற்குத்தான் ஆண்டவன் யாத்திராகமத்தில் இஸ்ரவேல் என்கிற நமது மூதாதையர்கள் எழுதி வைத்திருக்கிறார். 430 ஆண்டுகள் எகிப்து என்கிற இருண்ட தேசத்தில், மாபெரும் அந்த ஆப்பிரிக்க கண்டத்திலே அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த இருண்ட கண்டத்திலிருந்து வெளியிலே வருவதற்கு மோசே என்கிற பெருந்தகையை, மோசே பெருமகனாரை கர்த்தர் பயன்படுத்தினார். அவர் வழியாய் விடுவிக்கப்பட்ட மக்கள் நீங்களும் நானும் கூட ஆன்மீக வாழ்க்கையில் நாம் பாவத்திற்கு மறுபடியும் சிறைப்படக்கூடாது. மூன்றாவது, பார்வையற்றவர்களுக்கு பார்வையை மீட்டெடுக்க வேண்டும். யார் பார்வையற்றவர்கள்? ஒன்று சரீரப்பிரகாரமாக பார்வையற்றவர்கள், இரண்டாவது ஆவிக்குரிய பிரகாரமாக பார்வையற்றவர்கள். பாருங்கள், 2 கொரிந்தியர் 4 திருவசனம் 4 இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் நாம் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி போட்டிருக்கிறான். நீங்களும் நானும் கூட கடவுளுடைய நற்செய்தியை எப்பொழுது நாம் ஏற்றுக்கொள்ள மறுத்தோமோ, மறந்தோமோ, மறந்தும் இன்னும் அப்படியே இருந்தோமோ, நாம் பார்வையற்றவர்களாய் மாறுகிறோம். தயவுசெய்து நாம் இந்த ஆவிக்குரிய குருட்டாட்டம் பிடித்தவர்களை அன்பினாலே, கடவுளின் மாபெரும் பாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்ட மக்கள் அவர்களை அந்த பார்வையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். அந்த மீட்டெடுக்கின்ற பணியைத்தான் கிறிஸ்து செய்தார், நாமும் செய்ய வேண்டும். நான்காவதாக, ஒடுக்கப்பட்டவர்களை உயர்த்த வேண்டும். யார் ஒடுக்கப்பட்டவர்கள்? யாரோ ஒருவர்கள், யாரோ ஒரு கூட்டம், யாரோ ஒரு சமூகம், யாரோ ஒரு கோலோச்சு மக்கள் எளிமையான மக்களை ஒடுக்கியிருக்கிறார்கள், தாழ்த்தியிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நீங்கள் நான் பூலோகத்தில் இனி ஒரு முறை இனி நாம் பிறக்கப் போகிறது கிடையாது, இனி மரிக்கத்தான் போகிறோம். ஆக பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலே ஒரு சிறப்பு காணப்பட வேண்டும். நாம் ஒடுக்கப்பட்ட மக்களை உயர்த்துவது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கட்டும். எந்த வகையிலும் அவர்களை நாம் இன ரீதியாக அல்ல, குணரீதியாக பார்ப்போம், மனரீதியாக பார்ப்போம். ஆகையினால் அன்புக்குரியவர்களே, தயவு கூர்ந்து இப்படிப்பட்ட அருள் பணிகளை அபிஷேகநாதர் கிறிஸ்து பெருமான் பூலோகத்தில் ஆற்றியது போல நீங்களும் நானும் வாழ்வியல் பாடங்களாக நாமும் அப்பணிகளை அவ்வண்ணமே இன்றைய சமூகத்திற்கும் சமுதாயத்திற்கும் பொருத்தமான விதமாய் இருக்கிறபடியினாலே தயவு கூர்ந்து ஒன்று நாம் இதை சிந்தனை கேள்வியாக வைத்து இன்றைக்கு தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்து அழுது மன்றாடுவோம். கிடைக்கக்கூடிய பதில் எப்படி இருக்கும் தெரியுமா? விண்ணகத்திலிருந்து மன்னகத்திற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். இதுதான் நிறைவு. இன்று நம்மோடு கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொண்ட ரெவரண்ட் கிறிஸ்டோபர் போதகர் அவர்களுக்கு ஃபீபா நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் தாமே அவருடைய ஊழியத்தை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து இவ்வேளையிலே நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி களி கூறுவோம், கர்த்தர் நம் பட்சமே என்ற பாமாலையை சேர்ந்து பாடுவோம்.
வேளையிலே நாம் மன்றாட்டு ஜெபத்தை ஏறெடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கும் தேவனே, இந்த வேளையிலேயும் பரிசுத்த ஆவியின் பிரகாரத்தினாலே நடத்தப்படவும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு ஜீவியம் நாங்கள் ஜீவிக்கும்படியாக எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினால் பெறுகிற பலத்தினாலும் சக்தியினாலும் அவர்கள் தங்களுடைய ஜீவியத்தை ஜீவிக்கும்படியான கிருபை தாரும். தேவனே, இந்த வேளையிலே ஒவ்வொரு குடும்பத்தையும் நினைவு கூறுகிறோம். நீர் அவர்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறீர். அவர்களுக்கு உதவியாக இருக்கிற மக்களை நீர் ஆசீர்வதியும். அவர்களுடைய கைகளை நீர் சிறப்படுத்தியருளும். அவ்விதமாகவே படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான ஞாபக சக்தியும் அறிவும் தந்து காத்து கொள்ளும். எங்களுடைய தேசத்தின் சமாதானத்துக்காகவும் தேசத்தின் தலைவர்களுக்காகவும் தேவனே நல்ல மனதை தந்து அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் தேசத்தின் நன்மைக்காக செயல்பட கிருபை தாரும். ஆண்டவரே, உம்முடைய திருச்சபைகளுக்காகவும் திருச்சபை மக்களுக்காகவும் வருகிறோம். உமக்கு ஏற்ற ஒரு சாட்சிகளாக ஜீவிக்கும்படியான ஆசீர்வாதத்தை தந்து காத்து கொள்ளும். இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி கொள்ள வேண்டும் என்று எங்களை நேசிக்கும் அன்புள்ள இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். நாம் தொடர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கற்பித்த ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் இப்பொழுது விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். இன்றைய ஆராதனை வேளையில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் யாவரையும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனமானது எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுதுதான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுதுதான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாக உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் போதகர் ஆர். கிளமெண்ட் ராஜகுமார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. நேயர்களே, மீண்டும் நினைவூட்டுகிறோம், நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.